இதில் 4வது சாப்டரில் 15வது ஸ்லோகம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்லின்னு இருக்கார், கர்மாவை எப்போவுமே விடாமல் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்திகிட்டே இருக்கார் இல்லையா. ஏன்னா கர்மாவை பண்ணி பண்ணி தான் அது கர்மயோகத்தில் கொண்டு விடும், அப்போ தான் மோட்சம் கிட்டும், ஆத்ம சாட்சாத்காரம் கிட்டும்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அதுக்கு அவர் இப்போ மறுபடியும் அதான் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா பூர்வர்களால், அதாவது மூதாதையர்களை முன்னாடி இருக்கிறவாளாக இருக்கா இல்லையா, ராஜாக்கள்லேருந்து எல்லாரும் அவள் விடாமல் செஞ்சு வர கர்மாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளா ஏதான்னு ஒன்று நினைக்கக்கூடாது, இதை தெரிஞ்சுட்டு நீ செய்யணும். அவ்வாறு கர்மாவை செஞ்சாதான் அது கர்மயோகத்துக்கு தடையாக இருக்கிற பாவத்தெல்லாம் விளக்கும். அவள் அப்படி பண்ணி பண்ணி தான் மும்மூட்சிகள் என்ன பண்ணா, ஆத்ம சாட்சாத்காரத்தையே அடைஞ்சா. இது பரம்பரையாக நான் விவஸ்வான்லேருந்து இக்ஷ்வாக்குலேருந்து எல்லாருக்கும் நான் சொல்லின்னு இருக்கேன். அதை தான் ஜனகர், வசிஷ்டர் போன்ற பெரிய பெரிய ராஜ ரிஷிகள், அந்த ரிஷிகள்லாம் பண்ணின்னு மோட்சத்தையே அடைஞ்சிருக்கா. இதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த இப்போ என்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறான்னா, அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறா, ஒரு 15 வயசு வரைக்கும் சொன்னதை கேட்குறா. அப்புறம் தானமாக ஒரு பெரியவாள் ஆகிட்டா மாதிரி தனக்கே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்துடுறது. அப்படி கிடையாது. எத்தனை வயசானாலும் பெரியோர்களுக்குள்ள அனுபவமும் அந்த அவள் சொல்கிற அட்வைஸையும் நம்ம கேட்டு தான் நடக்கணும். அந்த மாதிரி நீயும் அந்த ராஜாக்கள் வழி நீ பின்பற்றி தான் நடக்கணும். ஏன்னா அதுதான் உனக்கு ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கும், கர்மயோகத்துக்கு லீட் பண்ணும் அப்படின்னு அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.